அந்த கரூர் மக்களுக்கு இறந்ததுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் உண்மைக்கு அது வந்துட்டு அசபைவாதம் வந்துட்டு நடந்திருக்கு. ஆனால் எப்படி என்னன்னு தெரியல. இருந்தாலும் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஆகையால் நான் வந்து இதில் எத்தனை இந்த எத்தனை வந்து விரோதிகள் இருக்கிறாங்களோ அவங்கள ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணி கொள்ளணும். ஆமாம், இந்த இது செஞ்சதுக்கு வந்துட்டு இது வந்து என்கவுண்டர் தான் பண்ணணும். ஆமாம், இதுதான் உண்மை. ஆகையால் பார்த்துக்கிடுங்க. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, மக்களே அவங்க எல்லாம் ஒன்றா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்காரு. கரூருக்கு வந்தால் மட்டும் ஏன் நடந்தது? அதுதான் மேட்ரு இப்போது. ஆனால் மக்களை கொஞ்சமாக விழிப்புணர்வாக இருங்க. நான் ஏற்கனவே என் ஃபோன் நான் பேசியிருக்கேன். 10 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு வந்துட்டு விஜய் தம்பி உங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. 26 உள்ளே போந்திருக்கு, 26 கருப்பாடு உள்ளே போந்திருக்கு. ஆனால் எல்லாம் கருப்பாடு வந்து ஃபுல்லாக அவங்க கொடி கட்டிட்டு போடுவானுவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்துட்டு சொல்ல தான் முடியும். நான் வந்து பக்கத்தில் நிற்க முடியாது. கூட்டம் வேறு, அது வேறு. தமிழ்நாடு அரசு வந்து பண்ணது தப்பு. அவனுக்கு அங்கே கொடுக்காத இங்கே கொடுக்காத, முட்டு சந்தில் கொடு, அப்போ தான் பிள்ளைங்க அவங்க எல்லாம் சாவுவாங்க. ஆனால் அவங்க செத்தாக்கா அவங்க கிட்னி எடுக்கணும், அவங்க ஹார்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியோட கணக்கு. செத்தவங்களோட ஹார்ட் எடுக்கணும், கிட்னி எடுக்கணும் ஆனால் அந்த மாதிரி கணக்கில் தான் அவங்க 30-40 பேர் கொண்டுருக்காங்க உண்மைக்கும். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது என்ன தெரியுமா? கிட்னி எடுக்கிறதுக்கும் ஹார்ட் எடுக்கிறது தான். ஆமாம், இதுதான் அவங்களோட மெயின் பாயிண்ட்டு. இத்தனை பேர் சாவாங்க. அவங்க பண்ணது 100 ரூபா கணக்கு. 100 மனுஷனுங்களை கொல்லணும். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிட்டு 39 பேர் செத்தாங்க. இவங்க கிட்னியை அதாவது இவங்க கிட்னி எடுத்துகிட்டு சின்ன பிள்ளைங்க கிட்னியெல்லாம் எடுத்துக்காங்கப்பா. என்னப்பா நியாயமாக இருக்குது? செந்தில் பாலாஜி திட்டினது. ஆகையால் நமக்கு தேவையில்லை. ஆனால் தப்பு தான் செஞ்சது. ஆனால் நான் அன்றைக்கே சொன்னேன் நான், இந்த மாதிரி ஐயா விஜய் தம்பி இப்படி அசம்பந்தம் நடக்க போகுதுன்னு. ஆனால் இப்படி கொலை பண்ணி இப்படி கிட்னி எடுப்பாங்கன்னு தெரியாது தம்பி, சத்தியமாக சொல்கிறேன். ஆகையால் பார்த்துக்கிடுங்க. இனி வரும் நாட்களுக்கு மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு பட் குடிக்க தண்ணி இல்லையா? அங்கே குடிக்க தண்ணி இல்லையா? நீங்கள் கொடுக்காத தண்ணியா? ஏன் உங்கள் பாட்டிலில் வந்து போட்டோ ஒட்டி கொடுத்துருக்கீங்களா? அந்த ஊருக்கு மட்டும் ஏன் தண்ணி கொடுக்கல? அது சொல்லுங்கள். அப்போ கரூரில் கொடுக்க விடலை, மக்களுக்கு தண்ணி கொடுக்க விடலை, மக்கள் சாப்பாடு கொடுக்க விடலை. அதாங்க நடந்த கதை. இது உண்மை. இது யாருக்கும் தெரியாது. நான் உண்மை சொல்கிறேன். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க விடல, தண்ணியும் கொடுக்க விடல. இவங்க ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியோட கணக்கு. செந்தில் பாலாஜியோ பெரிய கிரிமினல் ஆச்சா. அவங்க அம்மையை கொண்டதுட்டு அவங்க அம்மையை கொண்டானோ அப்பனை கொண்டானோ. ஆனால் அவனுக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், இவனா எப்படி தான் உயிர் வாழ்கிறான்னு தெரில. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருந்தலை பற்றியா செந்தில் பாலாஜி? உண்மை சொல்கிறேன். மவனா நீ எல்லாம் உள்ளே தாண்டி பார்த்துக்கோ. என்ன இப்போ மந்திரி கிடையாது. பணம் கையில் வச்சுட்டு ஆட்டுறேன்னா ரைட், ஓகே, பாய். விஜய் தம்பி பார்த்துக்கிடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பார்த்துக்கலாம். இவனுக்கு பண்ணுவானுவோ, நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவானுவோ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பார்த்துக்கலாம் தம்பி. நடக்கும். நான் சோட்டாட்டுக்கு பாவதி குருபாதி சொல்கிறேன், கருப்புசாமி சொல்கிறேன். வெயிட், பாய்.